ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி அவரைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் துவரம் பருப்பு கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இது கூட 4 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவு வெங்காயம், ஒரு அரை தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சுருங்க. மூடி வெயிட் போட்டு வச்சுருங்க. இதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது கூட அரை தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த காய் சாம்பார் வேணுமோ அந்த காய் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் வைக்கலான்னு இருந்தேன், அதனால் அவரைக்காய் கட் பண்ணிவிட்டேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது ரெண்டுத்தையுமே ஸ்டவ் ஆன் பண்ணி பக்கத்தில் அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த காய் போட்டது தனியாக ஆன் பண்ணியாச்சு, பருப்பும் வச்சாச்சு. இது ஒரு 3லேருந்து 4 விசில் வர்றதுக்குள்ளே அந்த காயும் அங்கே வெந்துடும். இந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி நம்ம அழகாக சீக்கிரமாக சாம்பார் வச்சிடலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணி ப்ரெஷர் போனதுக்கப்புறமா அதை பருப்பை எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுமே ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சிட்டோம்ல, அப்போவே நம்ம பொரியலோ இல்லை வறுவலோ ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் அந்த டைமில். இப்போது காயும் நல்லாவே வெந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மசித்த பருப்பு இருக்குல்ல, அது இதில் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக வேக வைக்கிறோம், கொதிக்க வைக்கிறோம். சாம்பார் நல்லா இருக்குமான்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதுவும் இந்த பருப்பு காய் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க போகுது. ஸோ அதுலேயே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போது இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பாரை தாளிச்சிடலாம். அதுக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் சீரகம், வடகம் இருந்துச்சுன்னா வடகம் சேர்த்துக்கலாம். பருப்பு அப்புறம் புளி குழம்புக்கெலாம் வடகம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வடகம் ரெசிப்பியை நம்ம போட்டிருக்கோம், பார்த்து செஞ்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் பூண்டு தட்டி இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த பூண்டு இதில் வறுபடுறது மட்டும்தான், சாம்பாரோடு சேர்ந்து கொதிக்க போகிறது கிடையாது. அதனால் பூண்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு சாம்பார், இந்த வாழைக்காய் அதெல்லாம் செய்யும் போது பெருங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்லது. ஆனால் லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நல்லா பூண்டு வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் நீங்கள் அப்படியே கூட இந்த தாளிச்சதை சாம்பாரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கை அளவு வெங்காயம் போட்டு வதக்கி நீங்கள் அதில் சேர்க்கும் போது சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த சாம்பாரில் நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி தாளிச்சதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பார் எடுத்து அந்த தாளிக்கிற கரண்டியில் ஊற்றி போடும்போது அதோட ஃப்ளேவரே தனி, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. டக்கு டக்குன்னு செய்யலாம். 2 ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ரெண்டும் கொதித்த உடனே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. இப்போது மேலே நல்லா கொத்தமல்லி ஒரு கை அளவு தூவி கலந்து விட்டுட்டு இப்போது நெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சாம்பார் நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அவரைக்காய் தான் போடணும்னு இல்லை, எந்த காய் வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.